ஆக்சுவலா இப்ப பார்க்க போற டாபிக் பத்தி டைரக்ட்டா நம்ம பாயிண்ட்க்கு போயிரலாம். பட் சில பேருக்கு டஃப்பா இருக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஒருவேள போர் அடிச்சா ஸ்கிப் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க. எல்லா பொருளோட விலையும் அதிகமா இருக்கு. அதுக்கு பேர் என்ன? இன்ஃப்ளேஷனா? ஓகே. இப்ப நான் சொன்னேன்ல, எல்லா பொருளோட விலையும் சொன்னேன்ல. முக்கியமா எந்த பொருளு? நீங்க நியூஸ்ல பார்த்தா தெரியும். முக்கியமா ஃபுட் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தோட விலையும் லாஸ்ட் ஒரு 6 மாசமா அதிகமா இருக்குன்ற நியூஸ் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஈவன் நீங்க இந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம். ஆல் தி ஃபுட் பிரைசஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே சிக்னிஃபிகன்ட்லி இன்கிரீஸ். முக்கியமான இஷ்யூன்னு சொல்லப்படுற அளவுக்கு அதிகமா விலை அதிகமா இருக்கு. அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது யாரோட வேலை? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தானே. பட் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து ஆர்பிஐ என்ன பண்ணலனா இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த விலையை கண்ட்ரோல் பண்றது அவங்க டார்கெட் கிடையாது. 2016க்கு முன்னாடிலாம் இந்த ஃபுட் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஆயில் பிரைஸ் இதெல்லாம் அதிகமாக பாத்துக்கிறதுக்கு ஆன ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஏன் ஆர்பிஐ அதை பாத்துக்கல? ஆர்பிஐன்றது என்னது? ஒரு அகாடமிக் தானே. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபுட் பிரைஸ், ஆயில் பிரைஸ் என்ன பண்ணும்? டக்குனு ஒரு அதிகமாகும், டக்குனு அதிகமாகும். ஷார்ட் டேர்ம் தான். இன்னொரு சொல்லுவாங்க டிரான்சிட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது டக்குனு அதிகமாகும், டக்குனு குறைஞ்சிரும். ஷார்ட் டேர்முக்கான டார்கெட்டுகள்லாம் ஏன் ஆர்பிஐ பண்ணணும்? ஆர்பிஐன்றது ஒரு பெரிய பாடி. அப்ப அதுக்கு என்ன தரலாம்னா லாங் டேர்ம் கோல். அதாவது அடிக்கடி பிரைஸ் அதிகமாகிறது கம்மியாகிறது கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம். அதை தவிர்த்து மற்ற பொருள் இருக்குல்ல, எதெல்லாம் அதிகமாக ஃபிளக்சுவேட் ஆகுமோ அதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு லாங் டேர்மா எதை முக்கியமான பொருளோ அந்த பிரைஸ் அதிகமாக பார்த்துக்கிட்டு யாரோட வேலை? ஆர்பிஐ வேலை. என்ன பண்றாங்கன்னா பொருளை பிரிச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் இன்ஃப்ளேஷனோட மெத்தடை வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்தியாவோட எல்லா பொருள் லிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா பொருளை விட எந்த பொருள் விலை டக்குனு அதிகமாகுது, டக்குனு குறையுதுன்னா ஃபுட், ஆயிலா. இந்த எல்லா பொருள் லிஸ்ட்ல இருந்து இந்த ரெண்டை தூக்கிடலாம். இந்த ரெண்டை தூக்கிட்டு ரிமைனிங் இருக்குல்ல இந்த எல்லா பொருளையும் விலை நான் பாத்துக்கிறேன், லாங் டேர்மா பாத்துக்கிறேன். யார் சொல்றா? ஆர்பிஐ. ஆர்பிஐயோட மெயின் டார்கெட் வந்து கோர் இன்ஃப்ளேஷன். அதாவது அடிக்கடி ஹெட்லைன்ல வர ஃபுட் பிரைஸ், ஆயில் பிரைஸ் அதை தூக்கிட்டு மற்ற பொருள் இருக்குல்ல, மற்ற கோர் இம்பார்ட்டன்ட் பொருள் அந்த பொருளோட பிரைஸை டார்கெட் பண்ண போறாங்க. கரெக்டா பாத்துப்பாங்க. கோர் பொருளோட விலையை இன்ஃப்ளேஷன் அதிகமாக பாத்துக்கிற வேலை யாரோட வேலை? ஆர்பிஐ வேலை. இந்த ஃபுட் பிரைஸ், ஆயில் பிரைஸ் இது அதிகமாகுதுல, இதுக்கு பேர் என்ன? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். இதோட கண்ட்ரோல் யாரு? கவர்மெண்ட். இதுதான் சிச்சுவேஷன். இது வரைக்கும் 2016 வரைக்கும். 2016 அப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த ஃபுட் பிரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றாங்கன்னா இந்த ஒர்க்கை யார் பார்த்துக்கணும்? ஆர்பிஐ பார்த்துக்கணும். ஆர்பிஐ கிட்ட ஷிஃப்ட் பண்றாங்க. 2016 இருந்து ஆர்பிஐ எந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுது? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது ஃபுட் பிரைஸ், ஆயில் பிரைஸ் அந்த பிரைஸ் ஷார்ட் டேர்ம் அதிகமாக குறைஞ்சா கூட அதையும் கண்ட்ரோல் பண்ண வேலை ஆர்பிஐயோட வேலை. இது வந்து பேசிக்ஸ், ரொம்ப பேசிக்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆர்பிஐயோட மெயின் வேலை இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுது. அது ஓகே. ஆல்ரெடி கோர் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுச்சு. அதாவது ஃபுட்டை தவிர்த்துட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நான் ஃபுட் ஐட்டம் சொல்லலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுச்சா? இப்போ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுதா? இன்க்ளூடிங் ஃபுட், ஆயில்னு சொல்லலாம், இல்ல எனர்ஜின்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, ஆர்பிஐ எந்த இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்றது? ஓகே, எல்லா பொருளையும் இன்க்ளூடிங் ஃபுட், ஆயிலையும் டார்கெட் பண்றது பெஸ்ட்டா, இல்ல கோர் மட்டும் பண்றது பெஸ்ட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா யோசிங்களேன். எந்த இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம ஊரோட சாமானிய மக்களை இம்பாக்ட் பண்ணும்? ஃபுட் தானே, ஃபுட், ஆயில் தானே. மற்ற கண்ட்ரி விட்டுருங்க, மற்ற கண்ட்ரியோட எக்கனாமி வேற, இந்தியன் எக்கனாமி யோசிங்களேன். ஒரு இந்தியன் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனோட சம்பளம் இருக்குல்ல, அவங்க சம்பளத்துல பாதிக்கு பாதி ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் செலவே ஆகுது. அதாவது சாப்பாடுக்கு, அப்புறம் பெட்ரோல் போடுறதுக்கு, இதுக்கு தான் மோஸ்ட்லி செலவாகுது. அப்போ இந்த பொருள் விலை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும்? செம இம்பாக்ட் ஆகும்ல. ஏன்னா அவங்க சம்பளத்துல பாதிக்கு பாதி போகுது. அப்போ அதில் 10% விலை அதிகமானா கூட அவங்களோட சேவிங்ஸ் என்ன ஆகும்? ரொம்ப குறைஞ்சிருக்குல்ல. இன் ரியாலிட்டி பார்த்தோன்னா 2016க்கு அப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணுது? ஹெட்லைனையும் டார்கெட் பண்ணுதுல, ஃபுட்டையும் டார்கெட் பண்ணுதுல. அது கரெக்ட் தானே? ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட இந்த ஃபுட், ஆயில் பிரைஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்? 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் மாறும், 10 வருஷத்துக்கு கவர்மெண்ட் மாறும். அப்போ அவங்களோட மெத்தடும் மாறும்ல. பட் யாரோட காசு அதில் இருக்கு? மக்களோட பாதி காசு சம்பளத்தில். அப்போ இதான் முக்கியமானது இல்லை. அப்போ எப்பொழுதுமே டெம்பரரி இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் இருந்தாலும் சரி, யார் கரெக்ட்? எப்பவுமே இருக்கிற ஒரு அகாடமிக் நாலேஜ் உள்ள ஒரு ஆர்பிஐ இன்ஸ்டிடியூஷன் அதை பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும்ல. 2016ல் ஆர்பிஐயோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அதிகமாக்குனாங்களே, கோர் இன்ஃப்ளேஷன்ல இருந்து ஹெட்லைனா மாத்தினாங்களே, அது கரெக்ட் தானே. பட் ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா இப்போ ரீசெண்டா எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் ஆச்சுல, அவங்க ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் அப்ரோச்சை வந்து மாத்திக்கலாம். அதாவது ஃபுட் பிரைஸ் இருக்குல்ல, அது அதிகமாகிறது கம்மியாகிறது டார்கெட் பண்ணுறதுல இந்த டார்கெட்ல ஆர்பிஐ பார்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா எக்கனாமிக் சர்வே ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலா தப்பு தானே. ஆர்பிஐயோட மெயின் டார்கெட்டாவே ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்? 2 முக்கியமான ரீசன் நிறைய இருக்கு. 2 பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தாச்சு. நம்ம இந்தியன் பீப்புளோட சம்பளத்துல பாதிக்கு பாதி சம்பளம் காசு எங்க போகுது? ஃபுட்டுக்கு தான் போகுது. அப்போ ஃபுட் பிரைஸை பார்த்துக்க வேண்டியது ஆர்பிஐ பண்ணா நல்லா இருக்கும். இது ஒன்று. இன்னொரு வார்த்தை பார்த்தோம்ல, டிரான்சிட்டரிங் பார்த்தோமா? அதாவது இந்த ஃபுட் பிரைஸ்லாம் ஷார்ட் டேர்ம் டக்குனு அதிகமாக டைம் குறையும் பார்த்தோம்ல. பட் ஆக்சுவலா இந்தியாவில் இப்போ அப்படி கிடையாது. கடைசி பல வருடங்களாக கன்சிஸ்டன்ட்டா அதிகமாயிட்டே இருக்கு. ஃபுட் பிரைஸ் வந்து ஷார்ட் டேர்மா தான் அதிகமாகும், டக்குனு குறைஞ்சிரும் அப்படின்ற ஒன்று சொன்னோம்ல, டிரான்சிட்டரி நேச்சர். அது அப்படி கிடையாது. லாங் டேர்மா கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்ட்டா விலை அதிகமாயிட்டே இருக்கு. என்ன சொல்ல போனா போன வருஷம் ஜூனுக்கும் இந்த வருஷம் ஜூன் கம்பேர் பண்ணும்போது சாலிடா ஃபுட் பிரைஸ் வந்து 10% அதிகமா இருக்கு. இவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா இதுக்குள்ள வந்து யார் தேவை? எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பா தேவை. ஆர்பிஐ வந்து கண்டிப்பா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பார்க்கறது கரெக்ட். அண்ட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ யூஎஸ்ஏ மாதிரி டெவலப்டு கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாரும் எதை டார்கெட் பண்றாங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷனை தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் இந்த மாதிரி எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பேங்க்ஸும் கோர் இன்ஃப்ளேஷனை தான் டார்கெட் பண்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த ஊரோட மக்களோட
எக்கானமி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங் வந்து ஜஸ்ட் 10% தான். அவங்க சம்பளத்துல ஜஸ்ட் 10% மட்டும் தான் சாப்பாடுக்கு போகுது. ஸோ அப்ப கண்டிப்பா அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் தான் பார்த்துக்கணும் அவசியம் கிடையாது. கரெக்ட்டா? ஏன்னா பெரிய இம்பாக்ட் ஏற்படாது. ஃபுட் பிரைஸ் வந்து ஷார்ட் டெர்மா, லாங் டெர்மா டக்குனு அதிகமா குறையுதுன்னா, அவ்வளோ பெரிய இம்பாக்ட் அவங்க ஃபேமிலில ஏற்படாது. டோட்டல் சம்பளத்துல 10% தான். பட் இந்தியாவுல 50% செலவு வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கே போகுதுன்னா, சாப்பாடுக்கே போகுதுன்னா, இந்த சாப்பாடு செலவுல ஜஸ்ட் ஒரு 10% அதிகமாயிடுச்சுன்னா கூட, அது எங்க இம்பாக்ட் பண்ணும்? அந்த வீட்டோட எஜுகேஷன்ல இம்பாக்ட் பண்ணும், ஹெல்த்ல இம்பாக்ட் பண்ணும், சேவிங்ஸ்ல இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஹெல்த், எஜுகேஷன், சேவிங் 3 முக்கியமானது. இந்த 3த்துக்கும் ஒரு நார்மல் ஃபேமிலியால காசு அலோகேட் பண்ண முடியுதுன்னா, அதுக்கு என்ன ரீசன்? ஃபுட் பிரைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டெபிலிட்டியா இருக்கு, அதிகமாகாம கரெக்ட்டா இருக்குன்னா மட்டும் தான் ஹெல்த்லயும், எஜுகேஷன்லயும், சேவிங்ஸ்லயும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபுட் பிரைஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, இது காலியாயிடும். ஸோ இன்டைரக்ட்லி ஒரு ஃபேமிலியோட டோட்டல் எக்கானமியையும், டோட்டல் வெல்பீயிங்கையும் பார்த்துக்கிறது எது? ஃபுட் பிரைஸ் தான். அப்ப கண்டிப்பா இந்த இடத்த யார் பார்க்கணும்? ஆர்பிஐ இந்த ஃபுட் பிரைஸை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது தான் கரெக்ட். பட் ஆர்பிஐ வந்து இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றாங்களே, இந்த ஃபுட் பிரைஸ் ட்ரை பண்றாங்களே, அவங்களோட இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் டார்கெட் மெக்கானிசம் வந்து ரொம்ப ஓல்டா இருக்கு. ஓல்டுன்னு சொல்றதை விட ட்ரெடிஷனலா இருக்கு. அதாவது ரியல் லைஃப்ல அது இம்பாக்ட் ஏற்படுத்த மாட்டேங்குது. லாஸ்ட் 3 இயர்ஸா ட்ரை பண்றாங்க, பட் குறையல. அப்ப அவங்களோட மெத்தட்ல தப்பு இருக்குல்ல. ஸோ அந்த தப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி பட் யூஸ்வலா ஆர்பிஐ என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுது? ஆல்மோஸ்ட் இப்போ சொல்ல போறது பேசிக்ஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் நான் ட்ரை பண்றேன். இதான் மார்க்கெட் வச்சுக்கலாம். இந்த மார்க்கெட்ல இந்த பொருளோட விலை வந்து நேத்தை விட அதிகமா இருக்கு. அதான் இன்ஃப்ளேஷனா இருக்குன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். பட் ஆர்பிஐ என்ன ரீசன் அசியூம் பண்ணுதுன்னா, நேத்தை விட இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த பொருளை டிமாண்ட் பண்றாங்க. அப்ப நிறைய பேர் வந்து ஒரு பொருளை டிமாண்ட் பண்ணா விலை என்ன ஆகும்? அதிகமா தான் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? டிமாண்டை குறைக்கணும். ஸோ டிமாண்டை எப்படி குறைக்கிறது? மக்கள் கிட்ட, அதாவது மக்கள் கையில, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எக்கனாமில எல்லாம் ஒண்ணுதான். மக்கள் கையில வந்து அதிகமா காசு இருக்குன்னு சொல்றது ஒண்ணுதான். எக்கனாமில மணி சப்ளை அதிகமா இருக்கு சொல்றது ஒண்ணுதான். ஸோ எக்கனாமில மணி சப்ளை அதிகமா இருக்கு. அதாவது எல்லா மக்கள் கிட்டயும் காசு நேத்தை விட கையில அதிகமா காசு இருக்கு. இப்போ காசு அதிகமா என்ன பண்ணுவாங்க? செலவு பண்ணுவாங்களா? ஸோ எல்லாரும் வந்து மார்க்கெட்ல பொருள் என்ன பண்றாங்க? டிமாண்ட் பண்றாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாச்சுன்னா பிரைஸ் அதிகமாகும். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, மக்கள் கிட்ட அதிகமான கையில காசு இருக்கு, மணி சப்ளை அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும். அடுத்த கொஸ்டின், மக்கள் கிட்ட அதிகமா காசு கையில எப்படி இருந்துச்சு? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். நீங்க ஒரு பேங்க் போறீங்க, ஓகேவா? இந்த பேங்க்ல கடன் வாங்குறதுக்கு நிறைய பேர் யார் இருப்பா? இண்டிவிஜுவல்ஸை விட நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்க தான் அதிகமா பேங்க்ல கடன் வாங்குவாங்க. மோஸ்ட்லி பிசினஸ் பண்றவங்க சொந்த காசு பண்ண மாட்டாங்க, பேங்க்ல வந்து கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பிசினஸ்க்கு கடன் வாங்க வராங்களே, மெயின் பர்பஸ் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வர வச்சுக்கலாம், இவர் பேங்க்ல கடன் கேட்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி என்ன பண்ணுவாரு? பிசினஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட் பண்ணுவாரா? இன்வெஸ்ட் அர்த்தம் கம்பெனி ஆரம்பிப்பாரா? ஓகே, இன்வெஸ்ட் பண்றாரு. இவர் இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன இம்பாக்ட் ஏற்படும்? ஒரு 10 பேர் வேலை தருவாரா? கரெக்டா? நீ பிசினஸ் ஆரம்பிச்சா வேலை தரணும். அப்போ நேத்து வரைக்கும் இந்த பிசினஸ் இல்ல, இன்னைக்கு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண உடனே ஒரு 10 பேருக்கு வேலை தராரு. இந்த 10 பேருக்கு புதுசா என்ன கிடைக்குது? வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குதா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டுக்கு போவாங்களா? மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த பொருள் என்ன பண்ணுவாங்க? டிமாண்ட் பண்ணுவாங்களா? ஸோ நேத்தை விட இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன எக்ஸ்ட்ரா 10 பேர் வந்து அந்த பொருள் என்ன பண்றாங்க? டிமாண்ட் பண்றாங்க. ஸோ டிமாண்ட் பண்ணும்போது அந்த பொருள் என்ன ஆயிடும்? அதிகமாயிடுமா? ஸோ இந்த 10 பேர் கையில காசு வந்துச்சுல, அதாவது எக்கனாமில மணி சப்ளை அதிகமாச்சுல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? இந்த பிசினஸ் மேன் சொல்றதை விட இந்த பிசினஸ்க்கு கடன் கொடுத்த யாரு? பேங்க் தானே. ஆக்சுவலா அந்த பேங்க் வந்து நிறைய பிசினஸ் பீப்புள் கடன் தருதுல, அது எப்படி தருது? எல்லா பேங்க்ஸும் யார்கிட்ட போய் காசு வாங்குவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட போய் காசு வாங்குவாங்க. ஆர்பிஐ சொல்ல, ஓகே நான் உனக்கு கடன் தரேன், பட் அந்த கடனுக்கு என்ன பண்ண? நீ வட்டி கட்டு. ஸோ வட்டி போடுமா, ஒரு ரேட்டு போடுமா, அந்த ரேட்டுக்கு பேர் என்ன? ரெப்போ ரேட். ஸோ இந்த இடத்துல தான் ஆர்பிஐ என்ன பண்ண போகுது? இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த எல்லா பேங்க்ஸ்க்கும் நம்ம கடன் கொடுத்தா அதெல்லாம் எங்க போகுது? எக்கனாமில போகுது. அதாவது நிறைய பிசினஸ் பீப்புள் போகுது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, சம்பளம் அதிகமாகுது, மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாகுதா? இதெல்லாம் பார்த்தோம். அப்போ எல்லா பேங்க்ஸ்க்குமே கடன் தராம இருக்கிறதுக்கு சிம்பிள் வழி என்ன? வட்டி அதிகமாக்கலாமா? ஸோ வட்டி அதிகமாக்கிட்டா இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணாது? வாங்காதுல்ல. ஸோ ஆர்பிஐக்கு தெரிஞ்ச ஒரே வழி, எப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதோ அதே நினைச்சுக்கோ, ஓகே மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கு, அதாவது மக்கள் கிட்ட மணி சப்ளை அதிகமா இருக்கு. மணி சப்ளை காரணம் யாரு? பேங்க்ஸ் தானே காசு போயிருக்கும். அப்ப பேங்க்ஸ் கிட்ட காசு அதிகமா இருக்கு, அதை வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்? ரெப்போ ரேட்டை அதிகமாக்கிடலாம். அதாவது பேங்க் கடன் தர வட்டியை அதிகமாக்கிட்டா இதுக்கப்புறம் பேங்க் கடன் வாங்க வராது. ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் காசை கொடுத்துரும். கரெக்டா? ஏன்னா வட்டி அதிகமா இருக்குல்ல. ஸோ இதான் பாயிண்ட். ஸோ பேங்க் கிட்டே காசு இல்லாம எல்லாம் ஆர்பிஐ கிட்ட போயிடுச்சுன்னா மக்கள் கிட்ட காசு குறையுமா? ஸோ இன்ஃப்ளேஷன் ஆகுது, கண்ட்ரோல் ஆகுதா? ஸோ இதுதான் ட்ரெடிஷனல் பாலிசி. ஸோ இந்த மாதிரி ரெப்போ ரேட், இந்த மாதிரி டூல்ஸை வச்சுக்கிட்டு ஆர்பிஐ மார்க்கெட்ல இருக்க டிமாண்டை குறைக்குது. பட் இப்படி பண்ணியும், இத்தனை வருஷமா பண்ணியும் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆர்பிஐல இன்ஃப்ளேஷனை குறைக்க முடியல. அதுக்கு என்ன ரீசன்? 2 ரீசன். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்திருக்கோம், ரெப்போ ரேட். அதாவது ஆர்பிஐ லென்ஸ் மணி டு தி பேங்க்ஸா த்ரூ விச் ரேட்? ரெப்போ ரேட்டா. ரெப்போ ரேட் அதிகமாக்குனா எக்கனாமில மணி சப்ளை ஆயிடும், குறைஞ்சிருமா? மணி சப்ளை கம்மி ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்ல டிமாண்ட் ஆயிடும், குறைஞ்சிருமா? இந்த ஒரு டூலை பயன்படுத்தி தான் எக்கனாமில இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. பட் இது கரெக்டான லாஜிக்னா லாஸ்ட் 3 to 4 இயர்ஸா விலை அதிகமாகுதுல, அது குறைஞ்சிருக்கும்ல. ஸோ இந்த மெத்தட் வந்து நாட் எஃபெக்டிவ். அதுக்கு என்ன ரீசன்னா ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் கடைக்கார வச்சுக்கலாம், மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஷாப் கீப்பர். எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ரியல் லைஃப்ல மார்க்கெட்ல என்னோட பொருளுக்கு
பொருளுக்கு வந்து அதுக்கு மேலே டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, நேற்று வரைக்கும் வெறும் 10 பேர் வந்து என் பொருள் வாங்கிட்டு போனாங்க. திடீர்னு இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு 100 பேர் வந்து பொருள் வாங்குறாங்க. ஸோ டிமாண்ட் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கா? இப்போ நான் என்ன யோசிப்பேன், பொருள் விலை அதிகமாக்கிட்டேன், அது ஒன்று. ஏன்னா எல்லாருமே என் பொருள் ஆசைப்படுறாங்க. ஸோ பிரைஸ் விலை அதிகமாக்கிட்டேன், இது ஓகே. பட் அந்த 100 பேர் இருக்காங்களே, அந்த 100 பேருக்கும் பொருள் தர்றதுக்கு என்கிட்ட 100 பொருளுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்காதுல்ல. நான் யூஸ்வலாக விற்கிற பொருள் 10 பொருள் தான். திடீர்னு 100 பேர் கேட்குறாங்க. அப்போ 100 பேருக்கும் நான் பொருள் கொடுத்தா எனக்கு சம லாபம் கிடைக்கும். பட் என்கிட்ட பொருளே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது வழக்கமானது மாதிரி கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, எப்படியாவது நாளைக்குள்ள, அடுத்த நாள் வரதுக்குள்ள, இல்லை ஒரு வாரத்துக்குள்ள இந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவேன், அதிகமாக ட்ரை பண்ணுவேன். ஸோ டெய்லி நான் ஒரு 10 பொருள் உற்பத்தி பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் ஒரு 100 பொருள் உற்பத்தி பண்ணுற ட்ரை பண்ணும். எல்லாரும் மக்கள் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக ட்ரை பண்ணுவேன். அதாவது என்னோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் என்கிட்ட காசு இருக்குமா, இருந்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், பேங்க்கு வருவேன். ஸோ பேங்க்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன், லோன் கேட்குறேன். பேங்க் எனக்கு லோன் தருமா? தராது இல்லை. ஏன் தராது? ஆல்ரெடி எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ ஆர்பி என்ன பண்ணிடுச்சு, ஆர்பி வந்து எல்லா பேங்க்ஸுக்கும் வட்டியை ரெப்போ ரேட்டை அதிகமாக்கிடுச்சு. ஸோ எந்த பேங்க்ஸுமே என்ன பண்ணாது, அதிகமாக கடன் வாங்க ட்ரை பண்ணாது. பட் எனக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது. நான் பேங்க் வருவேன், காசு கேட்பேன், லோன் கேட்பேன். பேங்க் என்ன சொல்லும், லாஸ்ட் டைம் விட வட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேவான்னு கேட்கும். நான் என்ன பண்ணுவேன், ஓகே இப்போ தான் நம்ம பொருள் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ இப்போ வந்து காசு கடன் கூட வாங்கிக்கலாம். ஈவன் வட்டி அதிகமாக இருந்தாலும் அந்த கடன் வாங்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா பிஸ்னஸ் அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகமான வட்டிக்கு நான் என்ன பண்ணிடுறேன், கடன் வாங்கிடுறேன். ஃபஸ்ட்டே தப்பாயிடுது. ஆர்பியோட அசம்ஷன் என்னன்னா, வட்டி அதிகமாக்கிட்டா என்ன ஆகாது, மோஸ்ட்லி மக்கள் வாங்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறாங்களே. பட் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மேன் அந்த இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வட்டி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிக்கிறாங்க. இப்போ சொல்லுங்களேன், நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க, நீ தான் பிஸ்னஸ் பீப்பிள், நீங்கள் வாங்கின லோனுக்கு வழக்கமானதை விட வட்டி அதிகம், கரெக்டாக? அப்போ நீங்கள் உருவாக்குற பொருள் விலை எப்படி இருக்கும், கம்மியாக இருக்குமா, அதிகமாக இருக்குமா, காஸ்ட்லியாக இருக்குமா? ஸோ என்ன ஆகுது, வழக்கமானதை விட பொருள் விலை அதிகமாக இருக்கும். என்ன காரணம், லோன் ரேட் அதிகம், லோனோட காஸ்ட் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. என்ன சொல்ற புரிஞ்சா? வழக்கமாக மார்க்கெட்டில் ஒரு பொருள் விலை இருக்குது, அந்த பொருள் என்ன ஆகுது, டிமாண்ட்னால விலை அதிகமாகிடுச்சு, ஓகேவா? அப்போ நாளைக்கு அடுத்த பொருள் உற்பத்தி பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ லோனோட காஸ்ட் ரொம்ப அதிகமானதுனால இப்போ நான் பொருளை உற்பத்தி பண்ணாலும் அந்த பொருள் விலை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமா? ஸோ நேற்றை விட இன்னைக்கு பொருள் விலை இன்னும் அதிகமாக தான் இப்போ. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெப்போ ரேட்டை வந்து அதிகமாக்கினாலும் அது இன்டெரக்டாக பிஸ்னஸ் பீப்பிள் கடன் வாங்கிடுறாங்க. அதிகமான வட்டி கட்டுறதுக்காக தன் பொருள் விலை என்ன பண்ணிடுறாங்க, வழக்கமானதை விட இன்னும் அதிகமாக்கிறாங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் டைமில் ஆர்பிஐ வந்து வட்டி அதிகமாகிச்சுன்னா இன்டெரக்டாக பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறான், அதை கடன் வாங்கிட்டு பொருள் அதிகம் உற்பத்தி பண்ணி அந்த பொருளுக்கு வழக்கமானதை விட இன்னும் விலை அதிகமாக்கி வைக்கிறான். அப்போ இன்ஃப்ளேஷன் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் ஆகுது, அதிகமாகுது இல்லை. ஸோ இந்த மெத்தட் தான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலாக ஆர்பிஐ சொல்கிற மாதிரி, ஆர்பிஐ அசீம் பண்ணுற மாதிரி எக்கனாமியில் மணி சப்ளை நேற்றை விட அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாகிடும். டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பொருள் விலை அதிகமாகிடும். இன்ஃப்ளேஷன் ஓகே தான். இது வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். அதாவது மார்க்கெட்டில் ப்ராப்ளமே இல்லை, கரெக்டாக இருக்குது. மணி சப்ளை அதிகமாச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா விலை அதிகமாகிடுச்சு. ஸோ டிமாண்ட் இன்ஃப்ளேஷனா. பட் இந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த ஃபுட் பார்த்தோம்ல, ஃபுட்டு, வெஜிடபிள், ஆயில், இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ரீசன்னா, மார்க்கெட்டில் ஒரு பொருளோட விலை அதிகமாச்சுல, அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. முக்கியமாக இப்போ பார்க்க போகிற பர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த ஃபுட் ப்ரைஸ் அதிகமாகுதுல, அதுக்கான மெயின் ரீசன். மார்க்கெட்டில் வந்து நேற்று 10 பொருள் இருக்குது, ஓகேவா? பட் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் மார்க்கெட்டில் அந்த பொருள் வந்திருக்குன்னா இன்ஃப்ளேஷனாக இருக்கும், அதிகமாக இருக்குமா? மீனிங் புரிச்சா? நேற்று 10 பொருள் வந்துச்சு, 10 பேர் வந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டாங்க, ரொம்ப வழக்கமாக நடக்கிறது. பட் திடீர்னு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரே ஒரு பொருள் தான் வந்திருக்கு, மிச்சம் 8 பொருள் வரல. இப்போ நேற்று வந்த 10 பேர் வருவாங்களே, பொருள் கேட்பாங்களே, விலை ஆகிடும், அதிகமாகிடும்ல. என்ன காரணம்? ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட்டா? ஸோ மார்க்கெட்லேயே ப்ராப்ளம் இருக்குது. மார்க்கெட்டில் சப்ளை சைடில், மார்க்கெட்டில் பொருள் சப்ளை பண்ணுறதுலேயே பிரச்சனை இருக்குது. ஸோ ஜென்ரலாக எக்கனாமியில் மணி சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் அதிகமாகுதுல, அது ஒரு ப்ராப்ளம். ஓகே, அது உண்மையாகவே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சரி பண்ணுறது வழியாக சரி பண்ணிடலாம். பட் மார்க்கெட்டில் பொருள் வர சப்ளையே கம்மியாக இருக்குன்னா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயன்படுத்தி சரி பண்ண முடியாது. அப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும்? என்ன சொல்கிற புரிஞ்சா? அகைன் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி, ஓகே, உங்களோட ஃபுட்டு, அதாவது வீட்டு, அரிசி, வெஜிடபிள், ஃப்ரூட், இது எல்லாமே லோக்கல் மார்க்கெட் அப்படி தான் இருக்கீங்க. இது எல்லா பொருளும் உங்கள் மார்க்கெட்டில் விலை அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து உங்ககிட்ட மணி சப்ளை இருக்குல்ல, அது அதிகமானதால மட்டும் இருக்காது. அது ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, இந்த பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்ததே கம்மியாக வந்திருக்கும், சப்ளையே கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்? இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் சரியில்லை, அதிகம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம்? வழக்கமானதை விட இந்த மாதம் மழை வராமல் இருக்கலாம். ஸோ மழை அதிகம் வரலன்னா விவசாயம் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? இரிகேஷன் பண்ணி ஆகணும், கரெக்டாக? அதாவது மழையை நம்பாமல் இரிகேஷன் பண்ணணும். பட் இந்தியாவில் இரிகேஷன் ஃபெசிலிட்டியே கம்மி, மோஸ்ட்லி மழை நம்பி தான். அப்படி நீங்கள் மழையை மட்டும் தான் நம்புறீங்கன்னா இந்த வருஷம் மழை பெய்யலைன்னா லாஸ்ட் இயரை விட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு வர சப்ளை எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ டிமாண்ட் ஆகிடும், அதிகமாகிடும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். ஸோ சப்ளை சைட்னால உருவான இன்ஃப்ளேஷனா, இது ஒரு ரீசன். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு இன்புட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டே வச்சுக்கலாம். விவசாயத்துக்கு என்னெல்லாம் தேவை? விதை தேவையா? சீடு, ஃபர்டிலைசரா, நெக்ஸ்ட் மெஷின்ஸா? இந்த எல்லா பொருளோட விலையும் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த அவுட்புட் பொருள் இருக்குல்ல, இது விலை
என்ன ஆயிடும்? அதிகமாயிடும்ல. அப்போ ஒரு பொருளோட இன்புட் காஸ்ட் அதிகமா இருந்தாலும் பொருள் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். ஸோ இந்தியாவுல வந்து ஃபுட் பிரைஸ் அதிகமா இருக்குன்னா, அதுக்கு காரணம் எந்த சைடு கிடையாது? டிமாண்ட் சைடு கிடையாது. மக்கள்கிட்ட மணி சப்ளை அதிகமாச்சுலாம் கிடையாது. ரீசன் கிடையாது. மார்க்கெட் சைடு, சப்ளை சைடுலயே காரணம். 2 காரணமும். வழக்கமான சப்ளை இல்ல. இது ஒரு ரீசன். 2வது அக்ரிகல்ச்சர் இன்புட் காஸ்ட் இருக்குல்ல அதிகமாயிடுச்சு. ஸோ இதை சரி பண்றதுக்கான பாலிசியை உருவாக்கணும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? கண்டிப்பா ஆர்பிஐ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். அது கண்ட்ரோல் பண்றதுக்கு வழக்கமா டிமாண்ட் சைடு பார்த்தோம்ல, மணி சைடு, மணி சப்ளை அதிகமானது. அந்த சைடு மட்டும் பார்க்காம சப்ளை சைட்லயும் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளமையும் சரி பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும். எக்கனாமிக் சர்வே ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. ஃபுட் பிரைஸ்ல அதிகமா இருக்கா? ரொம்ப ஈஸியஸ்ட் வழி. எவ்வளவு விலை அதிகமா இருக்கோ அந்த காசை வந்து மக்களுக்கு டைரக்டா இன்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மீனிங் புரிச்சா? அதாவது எல்லா மக்களோட சம்பளம் இருக்குல்ல, போன மாசத்தை விட இந்த மாசம் இன்கம் அதிகமாக்கிடுங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்தாலும் அந்த அதிகமாக சம்பளத்தை வச்சுக்கிட்டு வாங்கிட முடியும். டேஷ்ல கம்ப்ளீட்லி ராங் சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ராங் சொல்லலாம். என்ன ரீசன்? ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ற எல்லாரோட இன்கமையும் அதிகமாக்கிட்டனா அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்? இந்த பொருள் உற்பத்தி பண்ண வேலையை அதிகமாக்கிடுவானா? இப்போ வழக்கமான இன்ஃப்ளேஷனை விட இப்போ இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும்ல. மீனிங் புரிச்சா? மார்க்கெட்டில் ஒரு பொருள் விலை அதிகமாக இருக்கு, வேற வழி இல்லை, சம்பளத்தை அதிகமாக்குன்னு சொல்லிட்டு சம்பளத்தை அதிகமாக்குனீங்கன்னா இந்த கம்பெனிக்காரன் உங்க எல்லாரும் சம்பளம் அதிகமாக கொடுத்துருக்கானா அவன் என்ன பண்ணுவான்? பொருள் விலையை இன்னும் அதிகமாக்கிடுவானா? இன்ஃப்ளேஷனுக்கு மேலே இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இல்லை ஒருவேளை இல்லை வேணாம் அந்த கம்பெனிக்காரெல்லாம் தர தேவையில்ல, எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கோ அந்த காசை வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துரும். கவர்மெண்ட் டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்படி வச்சிருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் எங்கிருந்து எடுக்கும்? கவர்மெண்ட் தன்னோட பட்ஜெட்ல இருந்து மாற்றி கொடுக்கும். அதாவது நம்ம கண்ட்ரிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த்துக்கு என்ன காசோ அந்த காசுல இருந்தால் எடுத்து டைவர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் எக்கனாமிக்கலா இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அதை வந்து பாலிசி சரி பண்ணி தான் பண்ணுவே தவிர இன்கம் டிரான்ஸ்ஃபர் வந்து டெம்பரரி ரிலீஃப் தான். ஸோ இந்தியாவில் இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனை சரி பண்ணுறதுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் அப்ரோச் தேவை. அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜியை இன்வெஸ்ட் பண்ணுங்க, இரிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபார்மருக்கு ஃபேர் பிரைஸ் கொடுங்க. அவங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு வந்து நல்ல விலையை கொடுங்க. அவங்களுக்கு நல்ல விலை தரலன்னா விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷனே இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு சப்ளை வராது. ஸோ ஃபார்மர் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் சப்ளை கரெக்டாக வரும். 4வது இன்புட் காஸ்ட்டையும் குறைங்க. ஸோ இது எல்லா வழியும் தான் என்ன பண்ண முடியும்? அக்ரிகல்ச்சர் அவுட்புட் அதிகமாக்க முடியும். அவுட்புட் அதிகமாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் நிறைய பொருள் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ளை அதிகமாகிறதுனால விலை ஆயிடும், மீடியமாக கம்மியாயிடும்.